1 plus 2 plus so on up to n வரைக்கும் ஆட் பண்ணா 666 வந்ததுன்னா என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். n நேச்சுரல் நம்பர் வரைக்கும் ஆட் பண்ணா வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக் ஃபார்முலா n into n plus 1 by 2 அப்படின்றதான் நம்மளோட ஃபார்முலா. அப்போ 1ல இருந்து n வரைக்கும் ஆட் பண்ணுறதுக்கு பதிலா அதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். இந்த பக்கம் 666 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. டிவைட்ல இருக்கட்டும் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம். டிவைட்ல இருக்கட்டும் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம்னா மல்டிபிள் ஆயிடும். இந்த n வந்து உள்ள மல்டிபிள் பண்ணலாம். n into n n ஸ்கொயர். ஸோ டிவிஷனில் இருக்கட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்ட்றோம். இங்கே உள்ள n எடுத்துகிட்டு போனால் n into n n ஸ்கொயர்னு வந்திருக்கும். அப்புறம் n கூட 1 மல்டிபிள் பண்ணால் 1n. இது வந்து 666 கூட ஒரு மல்டிபிள் பை 2 கிடச்சிருக்கு. ஸோ n ஸ்கொயர் ப்ளஸ் n இந்த பக்கம் இருக்குது. இங்கே மல்டிபிள் பை 2 பண்ணும்போது 1332 கிடைக்குது. இங்கே ப்ளஸில் இருக்க நம்பர் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா நெகட்டிவில் வந்திருக்கும். அப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 1332 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளோட என்னோட வேல்யூ கிடைச்சிடும். இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் 1, லாஸ்ட் நம்பர் வந்து 1332 இருந்ததா, மைனஸ் பண்ணால் மல்டிபிள் பண்ணால் 1332 வரணும். நம்ம ரெண்டு ஃபேக்டரும் சொல்லணும். அவங்கள மல்டிபிள் பண்ணால் இந்த நம்பரும் அதே ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் நடுவில் இருக்கிற ப்ளஸ் 1ம் வரணும். அப்போ எந்த ரெண்டு நம்பர்னு பார்க்கணும். 37ஐயும் 36ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது 1332 கிடைக்குது. ஆனால் நடுவில் ப்ளஸ் 1 வேணும் அப்படின்றதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸும் சின்ன நம்பருக்கு மைனஸும் போட்டிருக்கணும். அப்போ தான் சப்ட்ராக்ட் ஆகும். சப்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் ப்ளஸ் 1ம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருக்கிறதுனால இங்கே 1ல் டிவைட் பண்ணால் எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகுது இல்லையா. அதனால இங்கே யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள் என்னது n. அப்போ இங்கே ஒரு n போட்டு இதை ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே ஒரு n போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ n + 37 ஒரு வேல்யூ, n - 36ன்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு ஈக்குவல் டு 0. இது ரெண்டுத்துமே தனித்தனியாக ஈக்குவல் டு 0 பண்ணிக்கலாம். அப்படி 0 பண்ணும்போது n is equal to +37 அங்கே போனால் -37 வரும். -36 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு +36 அப்படின்னு கிடைக்கும். n வந்து ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்கணும். ஏன்னா 1 2 3 so on அப்படி n தான் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ -37 வந்து இது வந்து நாட் பாசிபிள். ஏன்னா இது வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் கிடையாது. இது ஒரு நெகட்டிவ் இன்டிஜரில் இருக்கிறதுனால. ஸோ n cannot be -37 நாட் ஈக்குவல்டுன்னு போட்டுடலாம். இது வந்து நாட் பாசிபிள். இப்போ என்னோட வேல்யூ டெஃபினட்டாக 36 தான். ஸோ சின்ஸ் n is நேச்சுரல்னு போட்டுருங்க. n is equal to 36 ஃபைனல் ஆன்சராக எழுதிருங்க.